2026 ஐபிஎல் சாம்பியனானது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி இரண்டாவது முறையாக வெற்றியை பெற்றுள்ளது. கடந்த முறை தனது 18 வருடங்கள் கழித்து முதல் முறையாக ஆர்சிபி தனது ஐபிஎல் வெற்றியை கண்டது. அதனைத் தொடர்ந்து 2026க்கான ஐபிஎல் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆர்சிபி ஆனது வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மட்டுமே தொடர்ந்து 2 முறை கப்பை வென்றிருந்தது. அந்த ஒரு வரலாறையும் இவர்கள் சமன் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த முறையும் இந்த முறையும் தொடர்ந்து 2 முறையானது கப்புகளை வென்றிருக்கிறார்கள் பெங்களூரு அணி. தொடர்ந்து இந்த வெற்றியானது தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று இருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் வெற்றி பெற்று இருக்கிறது என்றுதான் பெங்களூரு அணியை சொல்ல வேண்டும். இந்த போட்டியானது அகமதாபாத்தில் இறுதி ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. முதல் பேட்டிங் செய்த குஜராத் அணி 156 ரன்களை இலக்காக வைத்தது. குறிப்பாக இந்த 2026 ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக விளையாண்டு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற குஜராத் அணி அதிக ரன்களாக இருந்தாலும் சரி, கம்மி ரன்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதை சேசிங் செய்து அவர்கள் இறுதிப் போட்டியில் தகுதி பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த இறுதிப் போட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு ரன்களை குவிக்க முடியாவிட்டாலும் ஒரு குறைந்த அளவிலேயே 156 என்ற இலக்கை இவர்கள் குஜராத் அணி நிர்ணயித்திருந்தது. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட பெங்களூரு அணி முதலில் நன்றாக ஆட்டத்தை தொடங்கி இருந்தது. அதன் பிறகு செல்ல ரஷித் கானுடைய ஓவரில் தொடர்ந்து விக்கெட் ஆனது விழ ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து விராட் கோலி தன்னுடைய ஆட்டத்தை கடைசி வரை இழக்காமல் இந்த போட்டியை வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பெங்களூர் வெற்றி பெற்றதுக்கு விராட் கோலியின் ஒரு முக்கிய பங்கானது இருக்கிறது. ஆட்டத்தில் தொடக்க ஆட்ட நாயகனாக இறங்கி தற்போது ஆட்டத்தை முடித்துக் கொடுக்கின்ற அளவிற்கு அவருடைய பங்களிப்பானது சிறப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 70 ரன்களுக்கு மேலாக ஒற்றையாளாக நின்று பெங்களூரு அணியை இரண்டாவது வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குஜராத் அணியில் நிர்ணயித்த இந்த இலக்கை இவர்கள் பெங்களூரு அணி வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அந்த கேள்வி எல்லாம் உடைத்து நொறுக்கக்கூடிய அளவில் இந்த வெற்றியானது மிகவும் சுலபமாக இருந்ததுதான் சொல்ல வேண்டும். விராட் கோலியின் அந்த சிறப்பாக விளையாண்டிய அந்த சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 42 பந்துகளில் 75 ரன்களை குவித்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு இந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறார் விராட் கோலி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அணியின் கேப்டனாக பணியாற்றிய 2 சீசன்களிலுமே பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் அணிக்கு இந்த கோப்பையை பெற்று தந்திருக்கிறார் ரஜத் பட்டிதார். இதற்கு முன்பாக விராட் கோலி தான் கேப்டனாக பல வருடங்கள் இருந்திருக்கிறார் பெங்களூரு அணிக்கு. ஆனால் அந்த வெற்றி வாய்ப்பு என்றது அவர்களுக்கு தவறியவே இருந்தது. ஆனால் முதல் முறையாக கடந்த ஆண்டுதான் ரஜத் பட்டிதார் கேப்டனாக வந்த ஒரு முதல் சீசனிலேயே அவர் பெங்களூரு அணிக்கு நீண்ட நாள் கனவாக இருந்த அந்த கோப்பையை அவர் பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகாக தொடர்ந்து 2வது ஆண்டும் அவர் இந்த ஒரு கோப்பையை பெற்று தந்திருப்பது பெங்களூரு அணிக்கு மட்டுமல்ல ஐபிஎல் ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்றே சொல்லலாம். அணியின் கேப்டனாக பணியாற்றிய ரஜித் பட்டிதாருக்கு தொடர்ந்து பல்வேறு பாராட்டுகளுமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கேப்டன்சியை பொறுத்து இந்த அணியை இறுதிப் போட்டி வரை எடுத்து சென்று இறுதி போட்டியிலும் அவர் வென்று கொடுத்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. 2010, 2011 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, 2019, 2019, 2020 மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து 2 முறை சாம்பியன்ஷிப் வென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு யாருமே தொடர்ந்து இருமுறை கப்படிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் 18 வருடங்கள் கழித்து கடந்த ஆண்டுதான் முதல் முறையாக கப்பை வென்ற பெங்களூரு அணி தொடர்ந்து 2வது முறையாக அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, மும்பை இந்தியன்ஸ் அணியை போல தொடர்ந்து 2வது வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறது என்றே சொல்லலாம். 2026 ஐபிஎல் சாம்பியன் அந்த கோப்பையை வென்ற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு தொகை. இதுதான் எந்த அணி வென்றாலுமே 20 கோடி ரூபாய் பரிசு தொகை என்பது வழங்கப்படும். அந்த வகையில் தான் 2020க்கான ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணி வென்றிருப்பதால் அவர்களுக்கும் அந்த 20 கோடி பரிசு தொகை என்பது சென்று சேரும். 2ஆம் பிடித்த குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 13 கோடி ரூபாய் பரிசு என்பது அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் பிளே ஆஃப் நுழைந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 7 கோடி ரூபாயும், சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு 6.5 கோடி ரூபாயும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு தொடரில் 776 ரன்கள் குவித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியைச் சேர்ந்த வைபவ் சூரியவன்ஷிக்கு அந்த ஆரஞ்சு நிற தொப்பி என்பது அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஏனால் அவருடைய முதல் போட்டியிலிருந்தே தற்போது அவர் பிளே ஆஃப் வரைக்குமே அவருடைய ஆட்டம் என்பது மிகவும் பிரமிக்கக்கூடிய வகையில் அட்டகாசமாக அவர் விளையாடி இருந்தால் தொடர்ந்து அவர் கையிலேயே
அந்த ஆரஞ்சு கேப் என்பது இருந்தது. தற்போதும் அவர் கையிலே தான் ஆரஞ்சு கேப் இருக்கிறது. ஏனென்றால் ஒற்றை ஆளாக 766 ரன்கள் அவர் ஒரு ராஜஸ்தான் அணிக்காக தனி ஆளாக அடித்திருக்கிறார் என்பதால் ஆரஞ்சு கேப் அவரிடம் தான் இருக்கும். அதே போல் 18 ஆட்டங்களில் 29 விக்கெட்டுகளை வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கசிசோ ரபாடா அவர்களுக்கு ஊதா ரிப்பன், அதாவது பர்பிள் கேப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதிக விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய ஒரு சீசனில் அவர்களுக்கு பர்பிள் கேப் கொடுப்பார்கள். அந்த வகையில் கசிசோ ரபாடாவுக்கு தான் இந்த ஒரு பர்பிள் கேப் தொப்பியமானது சென்றிருக்கிறது. ஐபிஎல் தொடர்களில் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிகபட்சமாக 5 முறை கோப்பையை வென்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பெங்களூரு அணி தொடர்ந்து 2 முறை இந்த கப்பை வென்றிருப்பது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 156 ரன்களை மட்டுமே குறைந்தபட்ச இலக்காக வைத்திருந்த இந்த ரன்னிங்கை அவர்கள் ஈஸியாக கடந்து விட்டார்கள், வெற்றியை பெற்று விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த வெற்றி தொடர்ந்து 2வது முறை வெற்றி என்பது பெங்களூரு அணி ரசிகர்களுக்கு மிகவும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.